அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவ கிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 19/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை திருதியை திதி இரவு 7 மணி வரை. அதன் பின் சதுர்த்தி திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் மதியம் 12:52 மணி வரை. அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம். இன்று மதியம் 12:30 மணி வரை சொத்து மன இடம் பத்திரப்பதிவு செய்யலாம். மாரியம்மனை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். இன்று மதியம் 12:30 மணி வரை சொத்து மன இடம் பத்திரப்பதிவு செய்யலாம். மாரியம்மனை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். வடக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு பால் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, இன்று இனிமையாக பேசி நண்பர்களின் மனதை வசீகரிப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி பண சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வீடு பணியிடத்தில் விரும்பிய மாற்றம் உருவாகலாம். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வருவீர்கள். எதிர்ப்பாளர்கள் தன் சொந்த சிரமங்களால் விலகிச் செல்வர். தொழிலில் இருந்த மந்த நிலை விலகி வளர்ச்சி தன்மை அதிகரிக்கும். வியாபாரிகள் தொலைதூர பயணம் மேற்கொள்ள சூழல் உருவாகும். பெண்கள் குழந்தைகளின் புத்திசாலித்தனம் மற்றும் சுறுசுறுப்பு கண்டு சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் அன்றாட பாடங்களை அன்றே படிப்பதால் ஞாபகத்திறன் வளரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உயர்வு தாழ்வு கருதாமல் அனைவரிடமும் சமமாக பழகும் எண்ணம் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அடிக்கடி மனதில் உருவாகும். குடும்ப பிரச்சனைகளை பற்றி எவரிடமும் பேச வேண்டாம். உடல் அசதி காரணமாக பணிகள் நிறைவேற தாமதம் ஏற்படலாம். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு விலகுவீர்கள். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் பணச்செலவு அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து மனம் மகிழ்வீர்கள். ஆன்மீக சிந்தனை மனதில் நிறைந்திருக்கும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு தனக்குரிய தகுந்த பணி கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெண்கள் தங்க நகை பாதுகாப்பில் தகுந்த கவனம் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் கூடுதல் நேரம் பாடத்திட்டங்களை கவனமுடன் படிப்பதால் எதிர்பார்த்த தரத்தேர்ச்சி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று ஊக்கமுடன் செயல்பட்டு வாழ்வில் உயரும் வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் சொல்லுக்கு மற்றவர்கள் மதிப்பு மரியாதை தருவார்கள். பண பரிவர்த்தனையில் உரிய பாதுகாப்பு பின்பற்றுவீர்கள். சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இல்லற துணை உங்கள் எண்ணங்களை மதித்து குடும்ப நலன் சிறக்க பாடுபடுவார். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் பண வருமானமும் அதிகரிக்கும். பணியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் பொதுநலப் பணியில் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் நன்கு படித்து பரிசும் பாராட்டும் வாங்குவர். நில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று மற்றவர் பாராட்டும் விதத்தில் நல்ல செயல்களை மேற்கொள்வீர்கள். சிலர் கட்டாயமாக வீடு பணியிட மாற்றம் போன்றவை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்திற்கு தேவையான பணவரவு சிரமமின்றி கிடைக்கும். எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் சாதுரியமாக விலகிச் செல்வீர்கள். இல்லற துணையிடம் மனக்குறை வராமல் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வீர்கள்.
தொழிலதிபர்கள் விரிவாக்க பணிகளை பின்வரும் காலங்களில் மேற்கொள்ளலாம். வெளி வட்டார தொடர்பால் ஒரு சில ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் சோம்பலை தவிர்த்து படிப்பில் அக்கறை கொள்வதால் நற்பெயர் பெற வழிவகுக்கும். பெண்கள் தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க கூடாது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சிரமமான பணியையும் எளிதாக நிறைவேற்றும் வல்லமை பெறுவீர்கள். எதிர்ப்புகள் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். எடுத்த முயற்சிகள் அத்தனையும் மளமள என நிறைவேறும். அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் பாராட்டும் விதத்தில் குடும்பம் முன்னேற்ற பாதையில் நடைபோடும். உடல் நல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தம்பி தங்கையின் வளர்ச்சியில் நீங்கள் ஆர்வமுடன் உதவுவீர்கள். எதிரிகள் உங்களின் வாழ்வியல் முன்னேற்றம் கண்டு வியப்புடன் விலகுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து ஆதாய பணவரவுகளை தரும். புதிதாக வேலை தேடுவோருக்கு சாதகமான பலன் காத்திருக்கிறது. பெண்கள் கணவரின் சொல்லுக்கு மதிப்பளித்து குடும்ப நலன்களை பேணி காத்திடுவர். மாணவர்கள் படிப்பில் முன்னேறி சிறப்பான இடம் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று எவருடனும் இன்முகத்துடன் பழகுவீர்கள். செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து மனம் மகிழ்வீர்கள். குடும்பத்தினரின் தேவையை தாராளமாக நிறைவேற்றுவீர்கள். உடலில் இருந்த ஆரோக்கிய குறைவு மாறி புத்துணர்ச்சி ஏற்படும். வீடு வாகனத்தில் பயன்பாட்டு வசதி திருப்திகரமான அளவில் இருக்கும். சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பீடு உயரும். தொழில் அதிபர்கள் புதிய மாற்றங்களை உருவாக்கி லாபத்தை பன்மடங்கு பெறுவீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டு உதவி கிடைக்கும். விவசாயிகள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெறலாம். மாணவர்கள் நன்கு படித்து படிப்பில் முன்னேற்ற பாதையில் வருவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மற்றவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவீர்கள். மனதில் இருந்த கவலைகள் விலகி உற்சாகம் பிறக்கும். உடன் பிறந்தவர்களின் சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள். இஷ்ட தெய்வத்தின் அருள்பலம் முக்கியமான செயல்கள் நிறைவேற உதவும். எதிர்ப்பாளரிடம் சமயோசிதமாக விலகுவீர்கள். இல்லற துணையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப நலனுக்கான பணிகள் சிறப்பாக நிறைவேறும். தொழில் அதிபர்கள் அபிவிருத்தி பணிகளை கூடுதல் மூலதனத்தில் விருப்பம் போல செய்து மகிழ்வீர்கள். பணியாளர்களுக்கு சலுகையும் பரிசுகளும் கிடைக்கும். வெளியூர் பயணம் பயன் அறிந்து மேற்கொள்ளலாம். மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு சார்ந்த பணிகளை குறித்த காலத்தில் நடத்துவது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமையிடம் நற்பெயர் பெற கூடுதல் முயற்சி செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிர்வரும் தடைகளை முன்னேற்ற படிகளாக மாற்றி வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள். எவரிடமும் தன் சக்திக்கு மீறிய வாக்குறுதி நீங்கள் கொடுக்க வேண்டாம். தொலைதூர பயணங்களில் பெறுகிற நன்மையை பொறுத்து பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். நோய் தொந்தரவுகளிலிருந்து நிவாரணம் எளிதில் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணி புரிவீர்கள். அறிமுகம் இல்லாத பெண்களிடம் பேசும் தருணங்களில் நிதானம் வேண்டும். இல்லற துணை உங்கள் எண்ணங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்லி புதிய வடிவம் உருவாக்குவார். தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலங்களை பாதுகாப்பதால் மட்டுமே தொழிலில் லாப விகிதம் சீராக கிடைக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்றுவர். மாணவர்கள் சக மாணவர்களின் குறைகளை பற்றி எவரிடமும் பேச வேண்டாம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களின் நிறை குறைகளை உணர்ந்து சரி செய்து கொள்வீர்கள். பணிகளில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு அதிக வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் பணவரவு கிடைக்கும். உடல் நல ஆரோக்கியத்துடன் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக நடத்துவீர்கள். உங்களின் பொருளாதார வளர்ச்சி கண்டு எதிர் மனப்பாங்கு உள்ளவர் தாமாகவே விலகிச் செல்வார். பிள்ளைகளின் அறிவுபூர்வ செயல்பாடு உங்களை வியப்படைய வைக்கும். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்தின் நலன்களை சிறப்பாக பேணி காத்திடுவார். தொழிலதிபர்கள் சில மாற்றங்களை செய்து உற்பத்தி விற்பனையின் அளவை அதிகரிப்பீர்கள்.
பணியாளர்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை நன்கு பின்பற்றி பாராட்டும் அதிக பண வரவுகளும் பெறுவீர்கள். மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரையை ஏற்று படிப்பில் சிறந்த தரத்தேர்ச்சி காண்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனையை பற்றி எவரிடமும் விவாதிக்க வேண்டாம். கடந்த நாட்களில் கடினமாக உழைத்ததன் அசதி உடல் ஆரோக்கியத்தில் சோம்பலை உருவாக்கலாம். ஓய்வுக்கு பின் உற்சாகமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளின் நலனுக்காக தேவையான உதவிகளை செய்வீர்கள். இஷ்ட தெய்வ அருள்பலம் உங்களின் நற்செயல்கள் இனிதாக நிறைவேற துணை நிற்கும். இல்லற துணை உங்களின் கருத்துக்களை ஏற்று குடும்ப நலன் சிறக்க தேவையான பணிகளை மேற்கொள்வார். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகி சாதகமான சூழல்கள் உருவாகும். பணியாளர்கள் அதிக பண தேவைகளுக்காக கூடுதல் வேலை வாய்ப்பை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் பெற்றோரின் அன்பை பெற்று படிப்பிலும் விளையாட்டிலும் புதிய சாதனை நிகழ்த்துவர். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் நம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்திருக்கும். திட்டமிட்ட செயல்கள் நிறைவேற்றுவதில் காலதாமதம் இருந்தாலும் பொறுத்து கொள்வீர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற மனோபாவம் மிகுந்திருக்கும். அன்றாட பணிகள் திட்டமிட்ட வகையில் நிறைவேறும். அக்கம் பக்கத்தினரிடம் உங்களின் எதிர்கால திட்டங்கள் பற்றி விளக்கம் எதுவும் சொல்ல வேண்டாம். வழக்கு விவகாரத்தில் சுமூக தீர்வு ஏற்படுவதில் முக்கியஸ்தர் ஒருவரின் உதவி கிடைக்கும். இல்லற துணையிடம் அவர் வழி சார்ந்த உறவினர்கள் பற்றி குறை எதுவும் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பால் நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் படிப்பில் பெற்ற இடத்தை தக்க வைக்கலாம். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் நற்செயல்களால் உறவினர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். பேசுவதில் நிதானம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் அதிக அன்பு பாராட்டுவர். வீடு வாகனத்தில் சில பராமரிப்பு பணிகள் தேவைப்படும். சொத்து தொடர்பான ஆவணங்களை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்கையில் பாதுகாப்போடு கொண்டு வர வேண்டும். உடல்நல ஆரோக்கியத்திற்கு சிறு அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம். இல்லற துணையின் மனக்குறையை சரி செய்வதற்கு உங்களால் ஆன முயற்சி செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிதாக வரும் குறைகளை சாமர்த்தியமாக சரி செய்து உற்பத்தி விற்பனையின் அளவை உயர்த்துவீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை வருவதால் தொழில் வளம் சீராகும். மாணவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து படிப்பில் முன்னேற்றம் காண்பர். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.